ونسلم على رسوله الكريم وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ரமதானிலும் அல் குர்ஆன் சூரா ஒன்று கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி கூடாக இந்த ரமதானில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆனிய அமர்விலே சூரத்துல் ஜும்ஆவையும் சூரத்துல் முனாஃபிகூனையும் நாங்கள் ஓரளவு விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். ரமதான் குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்ட மாதமாக இருக்கிறது. ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என அல் குர்ஆன் ரமதான் பற்றி சொல்கின்ற பொழுது குர்ஆனை ரமதானோடு தொடர்புபடுத்தி விளங்கப்படுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ரமதானிலே அல் குர்ஆனை நாங்கள் முடிந்த அளவு உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அல் குர்ஆனின் பாலான எமது கடப்பாடுகளை முடிந்த அளவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது எல்லா வகையிலும் எம்மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹய்யீக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அழைப்பு விடுத்தால் நீங்கள் உடனடியாக பதில் சொல்வீர்களாக. எனவே குர்ஆன் எம்மை நோக்கி அழைப்பு விடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த வாழ்வுக்காக எம்மை அழைப்பு விடுக்கிறது. குர்ஆனே சொல்லுவது போன்று லிமா யுஹய்யீக்கும், குர்ஆனுடைய அழைப்பு எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்வு அளிக்கும், ஹயாத்தை தரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு வாழ்வை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றிருந்தால், அழகான ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அது குர்ஆனிய வாழ்வு முறை எமக்கு அவசியம் என்ற கருத்தை தான் அல்லாஹ் தான் இந்த ஆயத்துக்கூடாக சொல்ல வருகிறான். எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பு குர்ஆனுடைய வடிவமாக, வஹியுடைய வடிவமாக வந்திருக்கிறது. எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா எம்மை அந்த குர்ஆனை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறான். எனவே குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம் என்றால், அல்லது வாசிக்கிறோம் என்றால், அல்லது குர்ஆனை நாங்கள் படிக்கிறோம் என்றால், அதனை விளங்க முயற்சிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்ல விரும்புகின்ற எம்மை நோக்கி விடுக்கின்ற கட்டளைகளுக்கு முன்னால் அது சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயங்களை ஏற்பதற்கு நாங்கள் மானசீக ரீதியாக தயாராக இருக்கிறோம் என்ற வகையில் தான் இங்கு அல் குர்ஆன் எம்மை விழித்து நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும், இறை கட்டளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து உங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுவதற்கூடாக உங்களது வாழ்வு சிறந்த வாழ்வாக மாறும் என்று சொல்லுவதனை நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் தான் நாங்கள் ரமதானிலே குர்ஆனோடு வாழ வேண்டும். குர்ஆனோடு வாழ்தல் என்ற நிகழ்வாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலே நாங்கள் தெரிவு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திட்டம், அதாவது சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன் என்ற 2 சூறாக்களை நாங்கள் கட்டங்கட்டமாக படிக்கின்ற பொழுது அந்த குர்ஆனிலே குறிப்பிட்ட சில ஆயத்துக்களோடு வாழுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இங்கு நாங்கள் பேசுகின்ற அல்லது மீட்டுகின்ற குர்ஆனிய வசனங்களை நாங்கள் மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் குர்ஆனை மீட்டுவதற்கான, வாசிப்பதற்கான, குர்ஆனோடு வாழுவதற்கான ஒரு அமர்வு நிகழ்வாக இந்த செஷனை எமக்கு அமைத்து கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில் தான் சூரத்து ஜுமுஆ என்ற இந்த சூரா மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அருளப்பட்ட 11 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாவாக காணப்படுகிறது. எந்த ஒரு சூறாவை நாங்கள் படிப்பதாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சூறா அருளப்பட்ட காலப்பிரிவு என்ன, அது அருளப்பட்ட சூழல் என்ன, அது சொல்லுகின்ற பிரதானமான கருத்துக்கள் என்ன, அந்த சூறா கையாளுகின்ற சொற்பிரயோகங்களோட நுணுக்கங்கள் என்ன, அல்லாஹுத்தாவுடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற அந்த துல்லியமான கருத்துக்கள் என்ன, அது சொல்ல வருகின்ற படிப்பினைகள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்கள் அருளப்பட்ட போதிலும் கூட 14 நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த ஆயத்துக்கள் நாம் வாழுகின்ற இந்த புதிய உலகத்திலே புதிய சூழலில் எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கும், எப்படி அதனை நாங்கள் பிரயோகிக்கலாம், கான்டெக்சுவலைஸ் பண்ணலாம் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இந்த கலந்துரையாடலே நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அந்த வகையில்தான் சூரத்து ஜும்ஆ மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்கின்ற பொழுதோ எப்படியான நிலவரம் மதீனாவில் காணப்பட்டது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவை விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஆரம்பகால தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த சூறா எப்பொழுது அருளப்பட்டது, ஒரே அடியாக அருளப்பட்டதுவா, 11 ஆயத்துக்களும் ஒரே அடியாக அருளப்பட்டதுவா, அல்லது கட்டங்கட்டமாக அந்த ஆயத்துக்களில் சில ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்னும் சில ஆயத்துக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலும் அருளப்பட்டதுவா என்பது தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கின்றன. 2 வித்தியாசமான பதிவுகள் காணப்படுகின்றன அருளப்பட்ட ஒழுங்கை பொறுத்தவரையில். குர்ஆன் சூரத்துல் ஜும்ஆவை நாங்கள் ஓதுகின்ற ஒழுங்கிலே சொல்வார்கள் தர்தீபுன் திலாவான்னு சொல்லி நாங்கள் ஓதுகின்ற ஒழுங்குன்னு சொல்கிறோமே. சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவது, சூரத்து பக்ரா 2வது, சூரத்து ஆல இம்ரான் 3வது, சூரத்து நாஸ் 114வது. எனவே 114 சூறாக்களும் அமையப்பட்டிருக்கிற ஒழுங்கிலே 62வது இடத்தில் தான் சூரத்து ஜும்ஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 62வது சூறாவாக சூரத்து ஜும்ஆ காணப்படுகிறது. ஆனாலும் இந்த சூறா இறங்கிய ஒழுங்கை பொறுத்தவரையில் 2 வித்தியாசமான நிலைப்பாடுகள் உண்டு. உதாரணமாக தஹ்ரீர் வ தன்வீர் என்ற புத்தகத்திலே இமாம் தாஹிர் இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த சூறாவை பற்றி ஆராய்கின்ற பொழுது சூரத்துல் ஜும்ஆ அந்த வெள்ளிக்கிழமை என்ற தலைப்பிலே வந்திருக்கின்ற இந்த சூறா அரபு மொழியிலே ஜம என்ற ஒன்று சேர்த்தான், ஜம ஜும்ஆன்னு சொன்னால் ஒன்று சேருதல், கெதரி. அதனால தான் யோமுல் ஜும்ஆ ஒன்று சேரும் தினம், அதனைத்தான் வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறோம், அது ஒன்று சேரும் தினம். அப்போ எனவே இந்த ஜும்ஆ என்ற இந்த சூறா முழுமொத்தமாக 11 ஆயத்துக்களும் ஒரே அடியாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே அருளப்பட்டதாக இமாம் தாஹிர் இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனாலும் கூட வேறு சில தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த சூறாவை ஆராய்ந்து விட்டு இந்த சூரத்துல் ஜும்ஆவுடைய 11 ஆயத்துக்களும் ஒரே அடியாக அருளப்படவில்லை, அது 2 கட்டங்களாக அருளப்பட்டதாக சொல்லுவார்கள். அதிலே சூரத்துல் ஜும்ஆவுடைய யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்று ஆரம்பிக்கின்ற அந்த முதலாவது ஆயத்து முதல் 8வது ஆயத்து வரும் வரைக்கும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து அருளப்பட்டதாகவும் 9வது ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, விசுவாசிகளே ஜும்ஆ தினத்திலே நீங்கள் அழைக்கப்பட்டால், இதா நூதிய லிஸ்ஸலா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் என்று ஆரம்பிக்கின்ற அந்த 9வது ஆயத்து முதல் 11வது ஆயத்து வரும் வரைக்கும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சில மாதங்களிலே அருளப்பட்டதாக மற்றொரு பதிவு காணப்படுகிறது. எனவே 2 கட்டங்கள், 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி, அது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து, இன்னொன்று 9 முதல் 11 வரைக்கும் அது மிகவும் ஆரம்பத்தில் என்று இப்படி 2 வித்தியாசமான நெரட்டிவ்ஸ்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்து வேறுபாட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது.
மிகவும் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா இத்தனாம் ஆண்டு தான் அருளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லவில்லை. சஹாபாக்களும் வரையறுத்து ஒரு கருத்தை தொடர்பில் ஆண்டை குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக குர்ஆனுடைய சூறாக்கள் அருளப்பட்ட ஒழுங்கு தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு பிரதானமான காரணம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், நம்பகமான ஹதீஸ்கள் அது தொடர்பில் காணப்படாத பொழுதோ கருத்து வேறுபாடுகள், வித்தியாசங்கள் வரலாம். இது நாங்கள் குர்ஆனை படிக்கின்ற பொழுது புரிய வேண்டிய அடிப்படையான அம்சம். அதனை கருத்து வேறுபாடாக பார்ப்பதில்லை. வித்தியாசமான ஒப்பீனியன்ஸுகள் கண்டிப்பாக இருக்க முடியும். என்றாலும் கூட இந்த சூறாவை பதிவு செய்கின்ற பொழுது, விளக்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் தபர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இமாம் இப்னு கஸீர், இமாம் பைதாவி போன்ற ஆரம்பகால தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கின்ற ஒரு பின்னணி காரணம் இருக்கிறது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே இருந்த பொழுது சூரத்துல் ஜும்ஆ அவர்களுக்கு அருளப்பட்டது என்று ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது. அதனை இமாம் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் தழுவியதாக இருந்தால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் சூரத்து ஜும்ஆ அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு இந்த பின்னணியில் தான் அறிஞர்கள், இமாம்கள் வருகிறார்கள். எனவே 7ஆம் ஆண்டிலே ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து இந்த சூரா அருளப்பட்டது என்ற கருத்தை அந்த பின்னணியில் பெறுவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரே அடியாக இறங்கியது என்று சொன்னாலும், 2 வித்தியாசமான கட்டங்களாக சூரா அருளப்பட்டது என்று சொன்னாலும் கூட மதீனாவிலே ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்டிலே அருளப்பட்டது என்பதும், அதுவும் குறிப்பாக ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து இந்த சூறாவுடைய முக்கியமான சில பகுதிகள் அருளப்பட்டது என்பதும் மிகவும் தெளிவாகவே நமக்கு புரிகிறதாகும். சூரத்து ஜும்ஆவுடைய அந்த 9 முதல் 11 வரைக்குமான வசனங்கள் ஆரம்பத்தில் அருளப்பட்டது என்று சொல்வதற்கான பிரதானமான காரணம் என்றால், ஜும்ஆ என்ற இந்த கடமை மக்காவிலே இருக்கவில்லை, அந்த சொற்பிரயோகமும் இருக்கவில்லை. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஜும்ஆ என்ற ஒரு கடமை விதியாக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையில் ஒன்று கூடி அந்த தொழுகையை தொழுகின்ற ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. அது மதீனாவுக்கு வந்த உடனே நடைபெற்றது. யௌமுஸ் சபத் என்று சொல்கின்ற சனிக்கிழமை தினத்திலே யூதர்கள் சேர்ந்து ஒன்று கூடி அவங்களோட வணக்க வழிபாடுகளை செய்கின்ற ஒரு மரபு இருந்தது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு சஹாபாக்களும் சேர்ந்து ஒன்று கூடி ஜும்ஆ தொழுகின்ற ஒரு கலாச்சாரம் மதீனாவிலே ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இதனை வைத்து தான் சொல்லுவார்கள், மதீனாவில் ஆரம்பத்திலே ஜும்மாவுடைய கலாச்சாரம் தொழுகை உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து அது பற்றிய தெளிவுகளை வழங்குகின்ற வகையிலே யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் என்ற வசனம் அருளப்பட்டது என்று சொல்லி அது ஆரம்பத்தில் அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற அந்த பின்னணியிலே இந்த கருத்தை முன்வைப்பார். இப்படியாக இந்த சூரா இறங்கிய ஒழுங்கு இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆரம்ப காலப்பிரிவிலே இந்த சூரா மதீனாவில் இறங்கியிருக்க வேண்டும் சில பகுதி என்பது எமக்கு புலனாகிறது. எனவே இந்த வகையிலே இந்த சூறாவை நாங்கள் இந்த பின்னணியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மதீனா சூரா, வெள்ளிக்கிழமை என்ற அந்த தலைப்பை கொண்டு அமைந்திருக்கின்ற ஒரு சூரா, 11 ஆயத்துக்களை உள்ளடக்கியிருக்கின்ற சூரா, யூதர்களை பற்றி பேசுகின்றது அல்லது ஜும்மா தொழுகை பற்றி பேசுகின்றது, இன்னும் பல விடயங்களை பற்றியெல்லாம் இந்த சூரா உரையாடுகிறது. எனவே நாங்கள் கட்டமாக எமது தொடர்ந்து வருகின்ற அமர்வுகளிலே இந்த சூறாவுடைய அடுத்தடுத்த பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா எமது இந்த ரமதானை குர்ஆனை உயிர்ப்பிக்கின்ற வாழ வைக்கின்ற ஒரு ரமதானாகவும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.